friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தசரா டைமில் எடுத்த ஒரு vlog தான். ஒரு பெரிய vlog கிடையாது, ரொம்ப குட்டி vlog. மார்னிங் டு லன்ச் வரைக்கும் வந்து நான் எடுத்திருந்தேன், ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஸோ வந்து எனக்கு பேபி வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோஸ் போடுறது. வீடியோ எடுக்கிறது கூட எடுத்துடுறேன், பட் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் வாய்ஸ் ஓவர் வேறு நான் கொடுக்கணும், பிகாஸ் என்கிட்ட மைக்கெல்லாம் இல்லை. ஸோ அதனால் அந்தந்த டைமே என்னால் பேச முடியாது. எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பார்க்குறேன், நியூ பார்ன் பேபிலாம் வச்சு சர்வசாதாரணமாக வீடியோஸ் போடுறாங்க. எப்படி தான் இந்த மாதிரி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாப்ஸ் அண்ட் குடோஸ் தான் கொடுக்கணும். மேபி ஹெல்ப்புக்கு ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நானே விலாக் எடுத்து நானே எடிட் தான் பண்ணுறேன், ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு அவங்களோட ஒர்க்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் vlog எல்லாம் போட முடியல. பட் எனக்கே தோணும் நம்ம வந்து இதை கண்டினியூஸாக போடணும். பிகாஸ் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி வீடியோஸ் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் சேனலும் ரீச் ஆகும் இல்லையா. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் இனிமேவாவது கண்டினியூஸாக போடுறேன்னா அப்படின்னு. இது தசரா டைமில் ஒரு ஃப்ரைடேயில் எடுத்த vlog தான். அந்த 10 days ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்கல்ல அப்போது. ஸோ ஒரு ஃப்ரைடேயில் வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட மிளகு பொங்கல் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்போவுமே மிளகு பொங்கலில் இஞ்சி நிறைய போட்டால் தான் பிடிக்கும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதே இஞ்சி சஷ்வந்துக்கு போயிருச்சு, என்னை வச்சு செஞ்சுருவான். அண்டு வந்து மார்னிங் வந்து சாம்பார் வச்சுட்டேன். லஞ்சுமே மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி தரணும். பீன்ஸ் சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அதையே பொங்கலுக்கு வச்சுட்டு ப்ளஸ் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு பொங்கல் அப்படின்னாலே சாம்பார் அண்ட் சட்னி வச்சு சாப்பிட்டா தான் திருப்தி ஆகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு திருப்தியாக முடிச்சாச்சு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பேபி எந்திரிச்சு கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு தென் வந்து அவங்கள குளிக்க வச்சு தூங்க போட்டுட்டு நானும் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு லன்ச் டைம் ஆயாச்சு ஆல்மோஸ்ட். அப்போ ஸோ லஞ்சு சாப்பிட வந்தாச்சு. பிகாஸ் எப்போ பேபி தூங்குறாங்களோ அப்போ நான் லஞ்ச் முடிச்சிடுவேன். இந்த டைம் ஆகணும் அந்த டைம் ஆகணும்லாம் வெயிட் பண்ணுறது கிடையாது. டக்குன்னு அப்படியே வயிற்றில் சாப்பாடை போட்டு ரொப்பிடணுங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ பீன்ஸ் சாம்பார், வெண்டைக்காய் வறுவல் அண்ட் ரசம், முட்டைகோஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன். பிகாஸ் யஷ்வந்துக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பாரில் போட்டால் ரொம்ப பிடிக்கும், பட் வறுவல் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டான். நார்மலாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த வறுவல்லாம் தான் விரும்புவாங்க, அதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ். பட் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யஷ்வந்த், அவனுக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ அதனால் அவனுக்காக கொஞ்சம் முட்டைகோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் அண்ட் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் உனக்கு திருப்தியாக உட்காந்து நானும் யஷ்வந்த் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் for watching. Keep supporting.